வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயற்கை எழில் கொஞ்சம் அழகான இடத்துல நம்ம சமைக்க போற உணவு இறால் வறுவல். இந்த இறால்லாம் நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் பட்டாளம் ஃபிஷ் மார்க்கெட். அந்த மார்க்கெட்ல தான் இந்த இறாலை வாங்கியிருப்போம். இப்போ இறாலை நல்லா சுத்தம் பண்ணி தலையெல்லாம் ரிமூவ் பண்ணி குடல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு உணவுக்கு சுத்தம் ரொம்ப முக்கியம். அதனால இந்த இறாவை எல்லாத்தையும் நல்லா கழுவிடும். அதுக்காக இருக்கிற கடாயில எல்லா இறாவையும் வாரி போட்டு நம்ம கிட்ட சுத்தமான தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணீரை ஊற்றி இந்த இறாவை நல்லா அலசி எடுத்துக்கணும். ஏன்னா சுத்தம் ரொம்ப முக்கியம். என்னடா இவன் வெறும் கடாயில போடுறா, ஏதோ தக்காளி வெங்காயம் ஏதோ மசாலா இல்லைன்னு நினைக்காதீங்க. இதுதான் இந்த இறாவோட ஸ்பெஷலு. இதுல நம்ம சேர்க்க போற மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு, ஆனா சுவையோ ரொம்ப அதிகம். இப்ப இந்த இறாலுக்கு தேவையான மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க இருக்க கடையில தான் வாங்கியிருக்கோம். அடுத்த டைம் நம்ம செய்யும் போது கண்டிப்பா அரைச்சி சுவையா செஞ்சிடலாம். இதுல லைட்டா இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ண போறோம். இதுதான் இந்த இறாலோட டேஸ்ட்டை கூட்ட போறது. எப்பயுமே இறால்ல பார்த்தீங்கன்னா அதுலயே ஒரு சுவை இருக்கும். நீங்க இறாவை வெறும் வேக வச்சு சாப்பிடும் போதே அது ஒரு சுவையா இருக்கும். இப்ப இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை வறுக்கும் போது சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா. இப்ப இதுல கடாய் எடுத்து வச்சு நம்ம கிட்ட இருக்க கோல்டு வின்னர் சுத்தமான ரீஃபைண்ட் ஆயில ஊத்திக்கலாம். ஊத்தி இந்த இறால் அப்படியே போட்டு இதுல முறு வறுக்க போறோம். என்னடா இது வறுத்து இவன் யாருக்கு தான் இவ்வளோ ஸ்பெஷலாக சமைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சாப்பிட போறாரு. நம்ம என்ன யாருன்றது தான் ஒரு சஸ்பென்ஸே. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த இறால் எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் போட்டுருவோம். எண்ணெயில் போட்டோன்னு பொரிக்குது பாருங்க. அடடா ஒரு மனமா இருக்குது இங்கே. இதை பொரிச்சு சுவையாக சாப்பிட போகிறோம். நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி சுவையாக மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும், இறால் வெந்துடுச்சான்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா வேகலை. இன்னொரு வாட்டி நல்லா கலரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா பக்காவா வெந்திருக்கு. இந்த இறால் பல நம்ம வச்சிருக்க கொஞ்சம் புத்தம்பலியும் கருவேப்பிலையும் தூவி விட்டா அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நல்ல வாசனையும் ஒரு சுவையை ஏற்படுத்தும். அதனால கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் லைட்டா தூவிக்கலாம், சுவையா பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும் போது அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு இறாவே. இப்போ இந்த இறாவை அப்படியே கலரி வச்சோன்னா நல்ல சுவையான இறால் வறுவல் ரெடி ஆயிடும். இதுவே நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா ஒரு சின்ன பிளேட்ல கொடுத்து 150 ரூபா 200 ரூபா ஒரு 10 இறால் கூட இருக்காது. அதனால இது ரொம்ப சாதாரண விஷயம். இதை நீ வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம கிட்ட இருக்க வாழை இலையில பரிமாறிடுவோம். நம்ம அண்ணனை கூப்பிட்டுருவோம். இந்த இயற்கையான இடத்துல நம்ம இறால் வறுவலை பார்க்கும்போது எனக்கு ஆனந்தமா இருக்கு. வெல்கம், வாங்க வாங்க வாங்க, உக்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. சுவையா இருக்கும். நல்லா சாப்பிடுங்கண்ணே, எல்லாமே எடுத்து சாப்பிடுங்கண்ணே. அண்ணனுக்கு ஆனியன் ஒன்று கொடுப்போம். அண்ணன் என்ன சொல்ல போறாரோ, ஐயோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷம். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இந்த இயற்கையான இடத்துல அண்ணனுக்கு இதை சமைச்சு கொடுத்ததுல எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. நீங்களும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடல் சார்ந்த எந்த உணவு வேணும்னாலும் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க.